நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் ஜாபுக்கு போனோம், ஒன்றா தான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவனுக்கு அவனுடைய பிஸ்னஸில் நிறையவே ப்ராஃபிட் கிடைக்குது. அதே பிஸ்னஸை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அவனை விட ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்குது. இது எதனால்? என்னுடைய நாலேஜை விட என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நாலேஜ் கம்மி தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க எக்கச்சக்கமான பேர். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு புறம் வச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரே ஜாப் தான். ஆனால் ரெவென்யூ மட்டும் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் கிடைக்குதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறவங்க இன்னும் சில பேர். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் இப்போது நடந்துட்டுருக்கா? அதாவது இது நான் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனையோ அது ரிலேட்டடாக கம்பேர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் கூட தேவைப்படலாம். என்னோடய ஃப்ரெண்டுக்கெல்லாம் லவ் செட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் 32 ஆனாலும் கல்யாணம் ஆகலை. அவங்க என்னை விட மோசமாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி செட் ஆச்சு, ஏன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில இலக்கு வச்சுருப்பாங்க, கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோல் ரிலேட்டடாக என் ஃப்ரெண்டெல்லாம் அச்சீவ் பண்ணி அதுக்கு மென்மேலும் போயிட்டே இருக்கான். ஆனால் இன்னுமே என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில தடைகளெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேனே, இது எதனால் அப்படின்னு சொல்லி புலம்பி போயிருப்பாங்க. காரணம் என்ன? இதை மாற்றி அமைக்கிறதுக்கு நாம் பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணணும், நம்ம எதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் தான் நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். ரொம்ப காலமாகவே நம்மள நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ரொம்ப காலமாகவே ஒரு தவறான புரிதலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ, நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், இது எல்லாமே நம்மளுடைய வயசு, நம்மளுடைய வேலையுடைய அனுபவம், நம்ம படிச்சிருக்க படிப்பு, நம்மளுடைய ஃபேமிலி கல்ச்சர், நம்மளுடைய ஊர் கம்யூனிட்டி, நம்மளுடைய சப்போர்ட், ரெக்கமெண்டேஷன், நம்மளுடைய வெளி உலக நாலேஜ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரெவென்யூ, நம்மளுடைய ப்ராஃபிட் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இது உண்மையே இல்லைங்க. அவனுக்கு என்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா? அவனுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு 3 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ உனக்கு ரெவென்யூ கம்மியாக தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் தென் இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு அந்த ஆஃபர்ஸில் ஆல் சப்போர்ட் இருந்துச்சு, ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு, அவனை பார்த்த உடனே ஓகே நீ இந்த ஊருக்காரனா, அவனுக்கு அந்த வேலை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எந்த ஆல் சப்போர்ட்டும் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது அப்படின்னு சில பேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணுறேன்னா, என்னோட பர்சனல் கிளாஸுக்கு, என்னோட கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வந்துட்டு இதை சொல்லுவாங்க. மேம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி வேறு மேம், ஆனால் என்னோட ஃபேமிலி வேறு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த ஜாப் கிடச்சிது, அதனால் அவனுக்கு அந்த ரெவென்யூ கிடச்சிது. ஆனால் எனக்கும் அதே ஜாப் கிடச்சிது, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ரெவென்யூ கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறவங்கள நான் பார்க்குறேன். என்னோட பர்சனல் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து வாய் விட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, மனம் விட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ராங்கானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை மேபி 15 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ரெவென்யூ கிடைக்காம கூட போகலாம். காரணம் என்னங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க, அந்த ஜாபில் உங்களுக்கு ஒரு மேனேஜர் பொசிஷன் கிடைக்குது, அல்லது அந்த ஜாபில் மேனேஜர் பொசிஷனில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை விட உங்களுக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக கிடைக்குது அல்லது கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே உங்களை பற்றின படிப்பையும் உங்களை பற்றின ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை பொறுத்தும் அமையவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்மளுடைய ரெவென்யூ முழுக்க முழுக்க நம்மளுடைய இலக்கை பொறுத்ததாக மட்டும்தான் அமையும். என்ன இலக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், உங்கள் மனசுக்குள்ளே உண்மையிலேயே ஆசைன்னு ஒன்று இருக்கா? இப்போ எல்லாருமே சொல்வீங்க, ஆமாம் யாருக்கு தான் இந்த உலகத்தில் ஆசை இல்லை, எனக்கும் தான் இருக்குது. பெரிய வீடு கட்டணும், பெரிய பங்களாவில் வாழணும், பெரிய காரில் ட்ராவல் பண்ணணும், வருஷம் வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் அப்படின்னு யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தான் ட்ரீம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து இலக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது.
முடியாது. உண்மையிலேயே யார் ஒருத்தவங்களுக்கு இலக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ரெவென்யூ கிடைக்கும், அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ், நம்மளுடைய இலக்கை பொறுத்து தான் நம்மளுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுது. எங்கே நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சப்கான்ஷியஸில், நெக்ஸ்ட் நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நிர்ணயம் செய்யப்படுது. பாருங்க, படிக்காதவன், ஓகேங்களா, ஒரு 2 ரூபா கூட இல்லாதவன், ஒரு சின்னதாக யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் ஊர் விட்டு ஊர் போய் ஒரு வேலையை பார்க்குறான். அந்த வேலையை பார்த்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான் 5 மாதம் உழைச்சி, ஓகேங்களா. அந்த 5 மாதம் உழைச்சி 50,000 ரூபாயை எடுத்து அதில் 20,000 ரூபாயை முதலீடு போட்டு அதிலிருந்து 1,00,000 ரூபாய் லாபம் எடுக்கிறான். அந்த 1,00,000 ரூபாயை வச்சு ஒரு குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த குட்டி பிஸ்னஸில் இருந்து 10,00,000 ரூபாய் எடுக்கிறான். அந்த 10,00,000 ரூபாய் பணத்தை வச்சு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக ஃபைனலாக நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருடைய கதைகளை கேட்டிருப்பீங்க, எத்தனை பேருடைய நிஜ கதைகளை கேட்டிருப்பீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே சில பேர்லாம் இருப்பாங்க, அதாவது பெரிய பிரபலமாக ஆகலைனா கூட அவங்க ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து மேலே நிற்பாங்க. எப்படி நீ இதை பண்ண அப்படிங்கிற அளவுக்கு, இவெல்லாம் எப்படிடா இப்படி ஆனா அப்படிங்கிற அளவுக்கு மூக்கு மேலே வாய் மேலே விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு வளர்ந்து நிற்பாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? வெறும் 1 ரூபாய் இருந்தது. ஏன் 1 ரூபாய் கூட இல்லாமல் இருந்திருக்கும். கையும் காலம் மட்டுமே வச்சு ஒரு வேலைக்கு போயிருப்பான். அந்த வேலையில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருந்துட்டு அவன் நிறைய பிளான் போட்டிருப்பான். அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த பிளானுக்கு அவன் அப்ளை பண்ணும்போது அந்த பிளானில் அந்த பணம் இரட்டிப்பாக மாறும்போது அவனோட லைஃப் மாறுது. கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி வளர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது அப்படியே லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரவணா ஸ்டோரும் ஒன்று தான். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், ஏதோ சூப்பர் ஸ்மார்ட்டாக ஏதோ ஒன்று ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஒரு ஆப்புமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க பணக்காரங்களாக யாரோ ஒருத்தவங்க அவங்க தாத்தா அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி, அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை பெரிய ரிச்சாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரிச்சான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க எல்லாத்தையுமே விற்று ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு, நான் அதை செஞ்சேன், லாஸ் ஆகிடுச்சு, இதை செஞ்சேன், லாஸ் ஆகிடுச்சு, நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்று சிதைவையே நம்ம முன்னாடி வைப்பாங்க. ஓகேங்களா? நான் வளர்ச்சி அடைந்தேன் அப்படிங்கிற இடத்துல இருக்காது, இங்கெல்லாமே இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாப் போனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரெவென்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு வேணும், ஒரு ஆசை வேணும், ஒரு லட்சியம் வேணும். அதெல்லாம் இல்லாமல் ரேண்டமாக எனக்கும் தான் பெரிய பங்களா கட்டணும், எனக்கும் தான் பெரிய கார் வாங்கணும், எனக்கும் தான் உலகமே திரும்பி பார்த்து என்னை பார்த்து கிளாப் பண்ணுற வரைக்கும் நான் பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு சும்மா ரேண்டமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிடைக்குது, நான் இப்போது இந்த இலக்கை அடையணும், அடுத்தது அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு பிறகு இன்னொரு இலக்கை அடையணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் அவனுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த இடத்துல ஜாக்பாட் கிடைக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான இலக்கு இல்லை. பணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டுமே தோணுமே ஒழிய, அந்த பணத்தை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே இருக்காததுனால தான் நீங்கள் இருந்த பணத்தையும் இழந்துடுறீங்க. யோசித்து பார்த்தோம் அப்படின்னா 1969 சரவணா ஸ்டோர் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய பையன் அவங்க எல்லாரும் கூட யாருக்குமே மோட்டிவேஷன் குறையல. கரெக்டுங்களா? எல்லாருமே அவங்களுடைய மோட்டிவேஷனை பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக இருக்க முடியும். இப்போ பாருங்க, எனக்கு மோட்டிவேஷன் இருக்குது, ஆனால் என்னோட குழந்தைக்கு மோட்டிவேஷனே இல்லை அப்படின்னா, என் குழந்தைக்காக நான் எப்போவுமே சாகுற வரைக்கும் பயங்கரமாக உழைச்சி வச்சுட்டு போவேன். நான் இறந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் குழந்தை எல்லாத்தையுமே தரைமட்டமாக அழித்து தொடச்சி வச்சிடும். நான் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். புரியுதுங்களா? ஸோ நான் முதல்ல கொடுக்க வேண்டியது என் குழந்தைக்கு என்ன அப்படின்னா, பணம் இல்லை,
அந்த பணத்தை பற்றின புரிதலை எப்படி நான் மோட்டிவேஷனாக கன்வே பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே சம்பாதிச்சு வச்சுட்டு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை அதை ஒரு வருஷத்துல அழிச்சிடுவாங்க. அவங்களுக்கு 50 வயசு வரைக்கும் படுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் சம்பாதிச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட அது ஒரே வருஷத்தில் க்ளீனாக கம்ப்ளீட்டடாக தொடச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாராலையும் ஆடம்பரமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் சில ஃபார்முலாஸை நீங்கள் உங்கள் பிரெயினில் பதிவு செய்யணும். சில ஃபார்முலாஸை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். அதில் ஒன்று தான் பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ படிக்கலை அதனால தான் எனக்கு அவ்வளோ பணம் இல்லை, நான் இந்த ஊரில் பிறக்கல அதனால தான் எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஆள் சப்போர்ட் இல்லை, ரெக்கமெண்டேஷன் இல்லை, எனக்கு வேலை அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அது உங்களை பணத்தை பற்றின நெகட்டிவான அபிப்பிராயங்களை மட்டும்தான் உருவாக்குமே ஒழிய என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை அது நேர்மறையான வழியில் கொண்டு போகாது. ஸோ அதனால ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த இலக்கானது இப்போ நான் 20,000 ரூபாய் சேலரிக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அந்த லேப்டாப் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த லேப்டாப் மேலே நான் முதல்ல இலக்கு குறி வைக்கணும். அப்போதான் எனக்கு அதற்கான பேக்கேஜ் நாளைக்கே ஆஃபர் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். இது கிளியராக இருந்தாலே உங்களுடைய லைஃப்பில் மென்மேலும் நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.